சட்டி சுட்டதடா கை விட்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா. இந்த பாடலில் வரலாறு என்ன? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. சட்டி சுடுவதற்கு முதல்ல 9 பேருமா. அதுல முதல்ல ஒருத்தன் சொன்னான், நான் செம்மண்ண கொண்டு வரேன்னு சொன்னாம்மா. 2வதா ஒருத்தன் சொன்னான், நான் தண்ணிய ஊத்துறேன்னு. 3வதா ஒருத்தன் சொன்னான், டேய் மச்சான், நான் அத மிதிச்சே சகதி ஆக்குகிறேன் சொல்லிட்டு மிதி மிதின்னு மிதிச்சாம்மா. அப்பா என்ன மிதி! அதுல ஒருத்தன் ஃபோன் போட்டாமா, டேய் நான் மிதிச்சிட்டேன், நீ வந்து மிதிக்கிறியான்னு கேட்டாமா. அதுக்கு அவன் சொன்னான், நான் பிஸியா இருக்கேன், நீ இங்க அனுப்பு. அங்க 9 பேருமா. அவங்களால எவ்வளவு முடியுமோ அத்தனை சட்டிகளையும் சூளையில வைத்து எரிச்சாங்கம்மா. இதுதாம்மா சட்டி சுட்டதடா வரலாறு. இதுவல்ல பதில். சட்டி சுட்டதடா என்ற பாடல் ஆலயமணி என்னும் படத்தில் இடம்பெற்றது. கடைசி பாட்டு வேறு. இந்த பாட்டோடு படம் முடிந்துவிடும். இதில் சிவாஜி கணேசன் தன் மனைவியையும் எஸ்எஸ்ஆர் நண்பனையும் சந்தேகப்படுவார். நண்பன் கூறுவான், நான் தான் உன் மனைவியை உன் மனைவி நேசிக்கல. உடனே சிவாஜி தன் தவறு உணர்ந்து தற்கொலை செய்ய பின்பு மீனவரால் காப்பாற்றப்பட்டு குடிசையில் இருப்பார். வீட்டிற்கு திரும்ப மாட்டார். கடைசியாக தன் கடமையை செய்ய தவறிட்டோமே என இப்பாட்டை பாடியவாறு வீட்டுக்கு செல்வார். புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா. மற்ற பாடல்கள் உண்டு. அத்தனை பாடல்களையும் கவியரசு கண்ணதாசன் எழுதியிருப்பார். இப்பாடலையும் அவர்தான் எழுதினார். மற்ற பாடல்களை எழுதிவிட இப்பாடலை எழுத நேரம் எடுத்துக்கொண்டார். உடனே படத்தின் தயாரிப்பாளர் பி.எஸ். வீரப்பா கண்ணதாசனிடம் கடிந்து கொண்டார். என்னங்க, ஒரு பாட்டு எழுதுவதற்கு இவ்வளவு நேரமா? 1 வாரம் ஆச்சு. மற்ற பாட்டெல்லாம் எழுதிட்டீங்க. சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு டக்குன்னு எழுதுவீங்களா? இப்படி லேட் பண்றீங்க என்று சத்தம் போட்டார். இது நடந்தது மாலை 4 மணி. உடனே கண்ணதாசன் 8 மணிக்கு கொடுத்து விட்டார். அதை படித்த பி.எஸ். வீரப்பா ஷாக் ஆனார். என்னது இது, நான் சொன்ன பழமொழியே பாடலாசிரியர் எழுதிவிட்டார் என்று ஏளனம் செய்தார். கண்ணதாசன் கூறினார், நீங்க முதல்ல ரெக்கார்டிங் பண்ணுங்க, செம்ம ஹிட் ஆகும் என்று கூறி சென்று விட்டார். அதன்படி படம் இப்பாடலால் பயங்கர ஹிட். என்னவோ அந்த பாடல் இத்தனை வருடம் எத்தனை ஜெனரேஷன் தலைமுறைக்கு அப்பால் இன்றும் பாடப்படுகிறது. சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால் மகராசன் என்ற படத்தில் கமலஹாசன் உள்ளாடையை துவைத்து கொண்டு இருப்பார். கும்மாங்குத்து குத்தும்போது அப்போது கைவிரல் அடிபட்டு விடும். உடனே அவர் பாட்டு பாடுவார். சட்டி சுட்டதடா என்ற பாடலை சா என்ற எழுத்தை எடுத்துவிட்டு ஜா என்ற எழுத்தை சேர்த்திருப்பார். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அது என்ன பாடல் என்று. இப்படியாக ஜோக்காக இன்றளவும் இந்த பாடலை பயன்படுத்துகிறார்கள். இதுதான் இந்த பாடலில் உண்மையான வரலாறு.